நெகேமியாவின் புஸ்தகத்திலே அப்படியே 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவர்களுடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன் இருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாக இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேர்கள் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்க போறோம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகளும் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன் இருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாக இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேர்கள் வெள்ளியையும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. கவனமா எல்லாரும் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இதில் ரொம்ப முக்கியமாய் நம்ம படிக்க வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தை. பொதுவாக நெகேமியாவை நம்ம என்ன நினச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவன் ராஜாவுக்கு கீழே பானபாத்திரக்காரனாக இருந்தான். அவன் ஜோம் பண்ணான். அந்த செய்தியை கேட்டவொன்னா ஜோம் பண்ணவொன்னா துக்கமுகமாக இருந்தான். ராஜாவுனுடைய கண்களில் தயவு கிடச்சிச்சு. சரிப்பா, உன்னுடைய தரிசனத்தின் போய் கட்டிரு அப்படின்னு ராஜா அனுப்பி விட்டுட்டாரு. அதனால இங்கே படாத பாடப்பட்டுட்டு அவன் ஒவ்வொரு அலங்கத்தையா கஷ்டப்பட்டு கட்டி முடிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லை. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நெகேமியாவை ராஜா தன்னுடைய நாட்டிலிருந்து இந்த யூதா ஜனங்களுக்கு அனுப்பும் போது அவனை தலைவனாக அனுப்பினான். பொதுவாக ஒரு ராஜாக்கள் ஒரு நாட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டில் தன்னுடைய சிப்பாய்களை அங்கே வைத்திருப்பார்கள். ஆளுகை செய்கிறதற்கு, அவர்களுடைய பணம் வசூல் பண்ணுறதற்கு, அந்த ஜனங்களை கண்காணிக்கிறதற்கு, அந்த ஜனங்கள் தங்களுக்கு கொத்தடிமைகளாக இருக்கிறதற்கு அங்கே ஒரு ராஜாவை நியமித்து அதற்கு கீழே சில ஆட்களை நியமித்து அங்கேருந்து வருகிற பணத்தை எல்லாம் அவங்க வசூல் பண்ணி ராஜாவுக்கு அனுப்புவாங்க. அப்போது இந்த நெகேமியா வர்றது வரைக்கும் அங்கே இந்த ராஜா வேற ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் இப்போ நெகேமியா தன்னுடைய நாட்டை விட்டு அங்கே அலங்கத்தை கட்ட போறதுடைய செய்தியை கேட்ட உடனே இவனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரிப்பா, இனி நான் யூதாவுக்கு வேற ராஜாக்களை ஒருத்தரை நான் வைக்க போகிறதில்ல, நீ தான் அங்கே போகிற இல்லை, அந்த பொறுப்பை உன் தலை மேலே கொடுக்குறப்பா, நீ தான் அங்கே ஹெட்டு, நீ தான் அங்கே பெரிய ஆள், நீ அந்த காரியத்தை பார்த்துக்கோ. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அந்த பட்டணத்திலே அவன் யாரா இருந்திருக்கிறான் அப்படின்னா ஒரு தலைவனா இருந்திருக்கிறான் நெகேமியா. நீங்கள் அது 5ஆம் அதிகாரத்தில் அந்த 14, நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய, அவனை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறான்? நெகேமியாவை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அர்த்தசஷ்டா ராஜா அவனை யூதாவிலே அதிபதியாய் அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், இதற்கு முன்பாக இருந்த அதிபதிகள் கூலி வாங்கினாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த அதிபதிகள் ஜனங்களை கஷ்டப்படுத்தினாங்க, அவங்கள மோசமா நடத்தினாங்க, ஆனா நான் அப்படி என்ன பண்ணல, செய்யவே இல்லை. இப்போ உங்களுடைய மனசுக்கு முன்னாடி நெகேமியாவை கொண்டு வாங்க. கிட்டத்தட்ட 9 நாட்கள் நம்ம தியானித்தோம். இந்த 9 நாட்களில் அவன் அந்த தேசத்தில் அதிபதி அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியுமா? அந்த தேசத்தில் ராஜா அப்பாயின்மெண்ட் பண்ண, ராஜாவினாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவன், ராஜா அவனை அதிபதியாய் அவனை அங்கீகரிச்சிருக்கிறாரு. ஆனா இவ்வளவு பவர், இத்தனை அதிகாரம் அவனுடைய தலையின் மேல் இருந்தும் சன்பல்லாத்துக்கிட்டையோ தொபியா கிட்டையோ அங்க இருக்கிற கேஷமிட்டையோ அவனுக்கு விரோதமான ஆட்கள்கிட்டையோ
தன்னுடைய பவரை ஒரு நாளைக்கு கூட அவன் காமிக்கல, ஒரு நாள் கூட காமிக்கல. ஆனால் எனக்கு இந்த வசனத்தை நேற்றைக்கு இரவு வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இவனால் இப்படி இருக்க முடிஞ்சிருச்சு? ஒரு காரியத்தை துவங்குகிறான், அந்த காரியத்தை ராஜா அப்ரூவல் பண்ணுறாரு, அந்த ராஜா அந்த காரியத்தை செய்வதற்கான பொருட்களை கொடுத்து அனுப்புறாரு. அது மட்டுமல்ல, நீ எங்கிட்ட பானை பாத்திரக்காரனா இருந்த, இப்போ அந்த ஊரில் இன்னொரு ராஜாவை நான் வச்சிருக்கிறேன், அவனை தூக்கிட்டு அந்த போஸ்டிங்கே நான் உன்கிட்ட தர்றேன், நீ அந்த ஜனங்களுக்கு அதிபதியாயிருது. அவ்வளோ பெரிய போஸ்டிங்கை தன் மேலே தந்ததற்கு பிற்பாடு கூட அவன் நினைத்திருந்தால் சன்பல்லாத்தையும் தொபியாவையும் விரோதமாய் வருகிறவர்களையும் ஒரே வார்த்தையில் அடக்கியிருக்கலாம், ஒரே வார்த்தையில் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கலாம். ராஜாவினிடத்தில் இல்லை என்றால் கொண்டு போய் அவனுடைய விரோதமாய் சில லெட்டர்களை கொடுத்து ராஜாவே அவனை தூக்கி தண்டிக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இல்லை, அந்த காரியம் முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என்னுடைய பவரை நான் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன்னா காமிச்சிடவே மாட்டேன். இன்றைக்கு இந்த இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, சில நேரங்களிலே நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் யாராவது இருந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம பவரை காமிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம பவர், நான் யாருன்றதை உனக்கு காமிக்கிறேன்டா, நான் யாருன்றதை உனக்கு நிரூபிக்கிறேன். இன்றைக்கு நிறைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கெட்டு போகிறதற்கு, அடிபடுவதற்கு, நஷ்டமாகிறதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, நான் யாருன்றதை மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறதுனால தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. கடன் வாங்கி திருமணம் செய்கிறார்கள், பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்கிறார்கள், பல லட்சம் ரூபாய்களை கடன் வாங்கி வீடு கட்டுகிறார்கள். இப்படி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, கல்யாண வீட்டில் மொய் வைக்கிறது கூட நிறைய பேர் என்ன தெரியுமா, அந்த மொய் எழுதும் போது பக்கத்தில் போய் நின்று நான் யாருன்னு என் சொந்தக்காரனுக்கு காமிக்கிறேன், நான் யாருன்னு மற்றவங்களுக்கு காமிக்கிறேன். எழுதுறா, எங்கு போனாலும் இன்னைக்கு சில ஆவிகள் சுத்திட்டு இருக்குது. நான் யாருன்றத, என் அதிகாரம் என்னன்றத நீ எனக்கே விரோதமாக பேசுறியா, நீ எனக்கே விரோதமாக எழும்பிட்டியா, நான் பாரு, நான் என் பவரை காமிக்கிறேன், என் பவர் என்னன்னு உனக்கு காமிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மனதில் கூட உங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும், உங்களுக்குள்ள வல்லமைகள் இருந்தாலும், உங்களை ராஜாவே உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணினாலும், உங்கள் மனசில் ஒரு முடிவெடுக்கணும், என் பவர் என்னன்றதை நான் காமிக்கக்கூடாது, நான் காமிக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எவ்வளோ உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு கர்த்தரே அவர்களுக்கு முன்பாக காண்பிக்கிற வரைக்கும் ஒரு பிள்ளைங்க அமைதியாக தரித்திரணும். நான் சொல்கிறேன், உங்களுடைய வல்லமை எவ்வளவு, உங்களுடைய பவர் எவ்வளவுன்னு கண்டிப்பாக ஆண்டவர் காமிக்க பண்ணுவார். கர்த்தர் அப்படியெல்லாம் சும்மா விட்டுற மாட்டார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷனுக்கு முன்னாடி நீ எவ்வளோ பெரிய ஆளுன்றதை கர்த்தர் காமிக்காமல் விட்டுருவாரா? ஒரு நாள் ஆண்டவர் காமிப்பார். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அவசரமே பற்றக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய அழகான ஆலயம், அப்படின்னா பல கோடிகள் செலவு பண்ணப்பட்டு கட்டப்பட்டது. அந்த ஆலயத்திற்கு முன்பாக முழுக்க செடிகளால் அலங்கரிக்கப்பட்ட இடம். அந்த ஆலயத்துக்கு வர்றவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய பணக்காரர். ஒரு நாள் ஒரு வயதான ஒரு மாட்டு வண்டி ஓட்டுற மனுஷன் வந்து மாட்டு வண்டியை அந்த ஆலயத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு, கொஞ்ச நேரம் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால அந்த ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கிற புல் தரையில் கொஞ்சம் சாஞ்சுக்கலான்னு சொல்லி செவரோட சாஞ்சு அப்படியே படுத்துட்டாரு. அங்கேருந்து அந்த சபையினுடைய அந்த போதகர் வந்தார். வந்து பார்த்த உடனே இவர் வந்து அந்த செவரில் படுத்து கிடந்து அந்த மாட்டு வண்டியை சர்ச்சுக்கு வாசலுக்கு முன்னாடி நிப்பாட்டியிருந்தார். இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. அவனை பார்த்து, யோ எந்திரியா அப்படின்னாரு. அவன் கண்ணு முழிச்சு பார்த்தான். ஏயா, இவ்வளோ பெரிய சர்ச்சு இங்கே கட்டப்பட்டிருக்குது, இதுக்கு முன்னாடி மாட்டு வண்டியை வந்து கட்டியிருக்கிற, இன்னும் பாரு 2 நிமிஷத்தில் மாட்டு வண்டியை தூக்கி அந்த பக்கத்தில் கொண்டு போய் கட்டு, இங்கெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னானாமா, ஐயா ரொம்ப வெயிலாக இருக்குது, நான் ஒரு 10 நிமிஷம் இங்கே கொஞ்சம் சாஞ்சிட்டு இந்த வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு. இவர் என்ன, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டியா அப்படின்னு. இந்த எப்போவுமே வந்து சில ஆட்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் விரோதமாக பேசிட்டாங்கன்னா ரொம்ப கோவம் வந்துடும்ல. பொதுவாகவே கார் பார்க்கிங்கில் வந்து இந்த பைக்கை தூக்கி அந்த பக்கம் நிறுத்தினாலே நமக்கு பயங்கரமான கோவம் வந்துடும். என்ன அப்படி நிறுத்த முடியும்? அதெல்லாம் நிறுத்த முடியாது, நான் வந்துட்டேன்ல, சொல்லு நமக்கு கோவம். அதே மாதிரி அவன் வந்து இல்லை முடியாதுன்றான். உடனே இந்த பாஸ்டர்
சரி இவனை இப்படியே விட்டா சரி வராதுன்னு சொல்லி தன்னுடைய திருச்சபையில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி அவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தன் சர்ச்சுக்கு முன்னாடி மாட்டு வண்டியை கட்டி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், நீங்கள் கொஞ்சம் அதை என்னன்றதை விசாரிங்க அப்படின்னு. அடுத்த 5 நிமிஷத்தில் ஒரு வேன் நிறைய போலீஸு வந்து மடன்னு அவனை தட்டி எழுப்பி, என்னடா இங்கே நின்றுருக்கிற அப்படின்னு சொல்லி அவனை திட்டி லத்தியில் 2 அடி அடிச்சுட்டு அனுப்பி விட்டாங்க. அவன் போயிட்டான். போகும்போது அவன் திரும்பி ஃபாதரை பார்த்துட்டே போனானாம்மா. உடனே அவர் மனசில் நினச்சாராம்மா, நான் யாருன்னு நினச்சேன், வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன். ஆனால் ஒரு பெரிய துக்ககரமான செய்தி, அடுத்த 1.5 ஆண்டுக்குள்ள அந்த திருச்சபை முழுவதும் இடிக்கப்பட்டது. அந்த திருச்சபையே அங்கே இல்லை. அந்த அவர்கள் கட்டின இடம் இன்னொருத்தருடைய இடம் அப்படின்னு சொல்லி அவன் கேஸ் போட்டு அது கன்ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல இருந்த ஆலயமே தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த தேவனுடைய மனுஷனுக்கு அந்த இடத்துல தலை காட்ட கூட முடியல. அப்போ ஆண்டவர் எப்பவுமே யாருக்கு ரொம்ப விரோதினா, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தயவு செய்து உங்களை ஆசீர்வதித்தவர் கர்த்தர், உங்களுக்கு பவர் கொடுத்தவர் கர்த்தர், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் கர்த்தர், உங்களுக்கு பணத்தை கொடுத்தவர் கர்த்தர். நீங்கள் ஒரு காலம் அந்த அதிகாரத்தை கையிலே எடுக்கவே கூடாது. நீங்க எப்பவும் உங்க பவரை யாருக்கும் காமிக்கவே கூடாது. ஆனா உங்களுடைய பவரை காமிக்கிறது மாதிரி உங்களை நடத்துவாங்க, உங்களை அதற்கு நேராகத்தான் கொண்டு போவாங்க. இல்லை, நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் பார்த்துக்கட்டும், கர்த்தர் செய்யட்டும். எனக்கு இந்த நெகேமியாவை குறித்து மிகப்பெரிய, நானே எத்தனையோ விசை வாசித்திருக்கிறேன். ஆனா நேற்றைக்கு இரவு வாசிக்கும் போது தான் தெரியும், இவ்வளோ பெரிய பொறுப்புலையா நீங்க இருந்தீங்க, இவ்வளோ பெரிய அதிகாரமா உங்க தலை மேல. அதுவும் இவன் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கான்னா, சம்பளத்திற்கு. இவன் எல்லா ராஜா இதற்கு முன்பாக இருந்த அதிபதிகளுக்கு எவ்வளவு சம்பளம் வருமோ அந்த சம்பளத்தை இவன் வாங்கலாம். அதற்கு பிறகு அதற்கு முன்பாக இருந்த அதிகாரிகளுக்கு எப்படி ஜனங்கள் கப்பம் கட்டினார்களோ அப்படி இவனுக்கு கப்பம் கட்டணும், அப்படி இவனுக்கு லஞ்சம் கொடுக்கணும். இவன் என்ன கேட்டாலும் அவன் செஞ்சே ஆகணும். ஆனா இவ்வளவு பெரிய போஸ்டிங்கை தலை மேல வச்சுட்டு இத்தனை நாள் பிரச்சனை பண்ணாங்களே, ஒருத்தருக்காவது தன்னுடைய அதிகாரத்தை காமிச்சானா? இல்லவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேணும். என் பவர் என்னன்றதை உங்க மனைவிக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்க பவரை உங்களுடைய கணவனாருக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்க அப்பா யாருன்றதை நான் காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், வேலைகளா இருக்கலாம், எல்லாத்துலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, என் பவர் என்னன்றதை யாருக்குமே நான் என்ன செய்யக்கூடாதுன்னா காமிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்கள் எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? இது பெரிய ஆட்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன ஆட்கள் இருந்து பாருங்க. இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்க கூட கொஞ்சம் வாட்டர் சாட்டமாக இருக்கிறானா, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கானா, அவங்க அப்பா பெரிய ஆளாக இருக்காரா, உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்கூலில் கூட பசங்க நிறைய பேர் ரவுடித்தனம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? நான் நினச்சேன்னா அவனை தூக்கிடுவேன், நான் நினச்சேன்னா அவனை அப்படி பண்ணிடுவேன். அவன் ஒரு கேங்கை சேர்த்துட்டு ஒரு 5 பேரை சேர்ந்து அந்த காலேஜிலேயே கஷ்டமாக இருக்கிற ஒருத்தனை கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, இப்படி இன்னொருத்தருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது. எத்தனையோ பேர் தங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் எந்த விதத்திலையும் நம்ம அதிகாரம் நம்மோட இருக்கட்டும். சில கணவனார் மனைவிக்கு சண்டை வரும்போது என்ன யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நான் நீ எனக்கு தாழ்ந்தான் போகணும், நீ எனக்கு என்கிட்ட அடிபணிஞ்சு போ, நான் மட்டும் என் அதிகாரத்தை உனக்கு காமிச்சிட்டேன் அப்படின்னா நீ என் கூட வாழ முடியாது, என் கூட இருக்க முடியாது, நான் உன்னை மாட்டி விடுவேன், நான் உன்னை சிக்கலுக்குள்ளே விடுவேன், நான் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருவேன். இல்லை, இந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து அப்படி வந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காலத்தில் என்ன பண்ண மாட்டார்னா துணை நிற்கவே மாட்டார். தேவனே, எனக்கு ஒரு இரக்கம் செய்யும். என் அதிகாரத்தை யாரு முன்னாடி நான் என்ன செய்யக்கூடாது. கேட்கல, நம்ம சம்பளம் கொடுக்குறோன்றதுக்காக, நம்ம அவங்கள வேலைக்கு வச்சிருக்கோன்றதுக்காக நம்ம அதிகாரத்தை காமிச்சிட முடியுமா? இன்றைக்கு இருக்கிற உலகத்துல ஒருத்தரை வேலை வாங்கணும்னா அதிகாரத்துல என்ன பண்ண முடியாது சொல்லுங்க? அதிகாரத்துல வேலை வாங்கவே முடியாது. சாதாரணமான ஒரு ஹோட்டலுக்குள்ள நீங்க போங்க, சாப்பிட்றதுக்காக போங்க, அந்த சாப்பாடு சர்வ் பண்ற அந்த சர்வர் இருக்கார்ல, நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கணும். ஆனா அந்த டேபிள்ல நம்ம அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கோவப்பட்டோன்னு வைங்களேன், அது முடிக்கிற வரைக்கும் அவன் நமக்கு சர்வ் பண்றது எல்லாமே நல்லாவே இருக்காதுங்க.
கேட்கவே முடியாது இன்னைக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த உலகத்தில் இருந்தால்தான் ப்ளீஸ் பண்ணி நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் எதிர்முறையிலே நிற்கிறவர்களுக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு யாருக்குமே தெரிய போகிறதில்ல. நம்ம போய் உட்கார்ந்த உடனே நம்ம என்ன ஸ்டிக்கராக ஒட்ட முடியும், நான் இந்த மாதிரி சர்ச்சு பாஸ்டர், நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நான் ஓனரு அப்படின்னு சொல்லி போட முடியுமா? நம்மை ஒரு சாதாரணமான மனிதராய்த்தான் அவர்கள் பார்ப்பார்கள். நமக்கு ஞானம் என்னன்னா, ஒரு சாதாரணமான மனுஷனா அவங்களுக்கு முன்னாடி காமிச்சிட்டு நம்மளால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு வர்றதுதான். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவனுக்கு முன்பாக இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு கர்த்தரே கொண்டு வந்து நிறுத்தும் போது நம்ம மேலே மரியாதை குறையாது, இன்னும் நம்ம மேலே மரியாதையை கர்த்தர் அதிகப்படுத்துறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் யாருமே எனக்கு கசப்பு இருந்ததில்லை, ஆனால் ஒரே ஒரு மனிதன் காரணமே இல்லாமல் என் மேலே ரொம்ப கசப்பாக இருந்தார். அப்போது ஆண்டவர் நான் சின்ன ஊழியமாக இருக்கும்போது கசப்பாக இருந்தார். நான் எத்தனையோ விஷயம் அவரிடத்துல போய் பேசுவதற்காக போனதுக்கப்புறம் கூட அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்போ அவர் தட்டி தட்டி விட்டுட்டு இருந்தார். அப்போ நான் உடனே இப்போ வளர்ந்தாச்சு, இப்போ நல்ல ஒரு திருச்சபையை கத்த நம்ம ஜனங்களை கொடுத்துட்டாரு, இனி நம்ம ஏன் அவங்கள்ட்ட தாழ்ந்து போகணும், இனி ஏன் அவங்கள்ட்ட போகணும், ஒரு நாள் போய் உட்கார்ந்து அவரை உட்கார வச்சு நம்ம இதெல்லாம் பேசணும் அப்படின்னு என் மனசில் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் என்னமோ தெரில, அதை தடுத்து விட்டுட்டே இருந்தார். வேணாம் வேணாம் வேணாம், இல்லைன்னா நான் ஒன்றும் உங்களுக்கு ஹெல்ப்புக்காக தேடி வரல, என்னை கடவுள் எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறாரு, எனக்கு கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் என் மேலே தவறாக எண்ணம் வைக்கிறதுக்கு எதுவுமே நான் உங்களுக்கு செய்யலை அப்படின்றத நிரூபிக்கலாம் அப்படின்னு பல விஷயம் நான் முயற்சி எடுத்தேன். ஆனால் எல்லா விஷயமும் அது தடுத்து விடப்பட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வாய்க்க பண்ணினார். அன்றைக்கு ஒரு பெரிய அதிகாரி அவருடைய கண்களுக்கு முன்பாகவே எனக்கு வணக்கம் செலுத்துறதை அவர் பார்த்தாரு. ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த நாள் தான் அந்த மனுஷன் எனக்கு விரோதமாய் பகைச்ச கடைசி நாள். அதுதான் கடைசி நாள். அன்றைக்கு என்கிட்ட நன்றாக பேச ஆரம்பித்த நபர் திரும்ப என்னை பகைக்கவே இல்லை. நான் சொல்றேன், சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் பிரதர் சிஸ்டர், உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. உங்களை அபிஷேகித்தவர் கர்த்தர், உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தவர் கர்த்தர், உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தவர். நான் சொல்றேன், உங்கள்கிட்ட எதிரிடத்தில் இருக்கிற பவரை விட உங்களுக்கு 100 மடங்கு பவர் அதிகமா இருக்குது. அது தெரியும், ஏன்னா அந்த பவர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பவர். தேவனே, அதனால எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் நான் நம்புறேன், நீங்க தான் நிப்பீங்களே தவிர எதிரி ஒரு நாள் நிற்க முடியாது. எதிரி வெட்கப்பட்டு தான் போவான். எதிரி வெட்கப்பட்டு, நம்ம கூட இருக்கிற பலன் மனுஷ பலன் அல்ல, அது கர்த்தர் பலன். ஆனா ஒரு காலத்திலும் என்னுடைய பவரை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் எப்படி இருக்கணும்னா மறைஞ்சு 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 தான் வாழணும். மறைஞ்சு தான் வாழணும். இல்லை, எடுக்காதப்பா, நீ வச்சுக்கோ, நீ இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே ஒரு நாள் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென்.